அன்பு தேவ பிள்ளையே, கமிட்டட் பீப்புள், எபிரேயர் 11:26, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. கன்வின்ஸ் பீப்புள் நிகழ்காலத்தில் நோக்கமாயிருக்கிறார்கள். கமிட்டட் பீப்புள் இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருக்கிறார்கள். எனவேதான் அந்த வார்த்தை சொல்லுவது எபிரேயர் 11:25, எகிப்தில் உள்ள சகல பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணுகிறார்கள். பாருங்கள், அந்த வார்த்தையை படிக்கிறேன். அந்த வார்த்தையை பொக்கிஷங்கள், நினைக்கிறேன், புகழ், மேன்மை, அந்தஸ்து, வாழ்க்கை, வசதி. ஆனால் அதை அவர்கள் மிக பெரிதாக எண்ணுவதில்லை. அது சொல்ல 2 வார்த்தை திரையில் பாருங்கள். பொக்கிஷம், நிந்தை. எதை விரும்புவீங்க? மேன்மை, நிந்தை. ஆனால் வேதம் சொல்வது நிந்தையை அதிகமாய் விரும்பினார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உதவி பிள்ளையே, வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை இங்க பார்க்க முடியும். யூ கேன் see the difference between the committed and convinced. அதாவது அர்ப்பணிக்கப்பட்டவர்களும் சபைக்கு வந்து போகிறவர்களும் பெரிய வித்தியாசம் இருக்கும். அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் எந்த கிரயம் செலுத்தவும் ஆயத்தமா இருப்பார்கள். They are willing to pay at any price. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அதாவது எதையும் விட்டு கொடுப்பதற்கு ஆயத்தமா இருப்பார்கள். இந்த கன்வின்ஸ் பீப்புள், அதாவது தேவனுடைய காரியங்களுக்கு மதிப்பு கொடுக்கிறது இல்லை. They think everything is cheap. என பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு இலவசம், எல்லாமே இலவசம். ஆனால் அவனுடைய எண்ணம் எல்லாம், கவனியங்கள், அதுல ஒரு வசனத்தை எழுதியிருக்கிறது, அவரெல்லாம் அந்த பொக்கிஷங்கள் தான் அவருடைய எண்ணம். ஆனால் கமிட்டட் பீப்புளுக்கு இனி வரும் பலன்மை. இங்கே நான் ஒரே வார்த்தையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நல்ல வித்தியாசம் தெரியும் ஒரு கமிட்டடுக்கும் ஒரு கன்விக்டட் பீப்புளுக்கும். அர்ப்பணிக்கப்பட்ட மனிதனும் அரைகுறை மனிதனும், வந்து போகிற மனிதனுக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட மனிதனுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசம் என்னவென்றால், அன்பானவரே, லூக்கா 15:24 இப்படி சொல்லுகிறது, they lose the best. திரும்ப சொல்லுவேன், அதாவது தேவன் வைத்திருக்கிற மேன்மையான மகத்துவமான ஒன்றை பெற்றுக்கொள்ள தவறி விடுகிறார்கள். மரித்தான், திரும்ப வந்தான். கன்வின்ஸ்ட் அண்ட் ஆல்சோ கமிட்டட். அடுத்து எழுதப்பட்டது 2 வார்த்தை, திரும்பவும் காணப்பட்டான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். கமிட்டட் பீப்புள் கிட்ட இருக்கிற சில காரியங்களை, நம்பர் 1, தரிசனம் இருக்கும், தாழ்மை இருக்கும், தேவனுடைய ஊழியத்தை குறித்த அக்கறையும் அந்த பாரம் இருக்கும். They are conscious of God's ministries. கடைசி